guys, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் கேம் டே 2ஓட vlog பார்க்க போகிறோம். என்னடா இவ ரொம்ப டிலேவாக வீடியோ போடுறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சின்ன இஷ்யூஸ் இருக்குது ஃபேமிலியில். அந்த இஷ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூவாக வீடியோ போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு பொட்டு வைக்கிற விளாட்டு. அந்த விளாட்டு பேபியோட ஃபோட்டோ வச்சுருப்போம். அந்த பேபியோட நெத்தியில் கரெக்டாக பொட்டு வைக்கிற மாதிரி இருக்கணும். இந்த பொட்டு வைக்கிற இதுதான் ரொம்ப நேரம் ஆச்சு. சுற்றி நிறைய பேர் சுற்றி வந்து மகேசனை அடுத்த பொட்டு வச்சுட்டாங்க. எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். கண்ணுக்கிட்ட போய் அடுத்து மிஸ்டர் மாரி சொல்கிறேன். அவர் எங்கே போட்டு வைக்கிறாருன்னு பார்ப்போம். பரவாயில்ல, அவர் கரெக்டாக வச்சுட்டாரு. அடுத்து தாஸ் தாத்தா. அடுத்து வந்து 40 to 60 40 above உள்ளவங்களுக்கான லக்கி ட்ரா. இந்த லக்கி ட்ரா அப்படின்னா ஏபிசிடின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதில் வந்து சிட்டு அதை வச்சுருக்காங்க. அதில் எந்த நம்பரில் போய் நிற்காங்க, இப்போ ஏல போய் நிற்காங்கன்னு வச்சாங்க. அந்த ஏ ஓப்பன் பண்ணி பார்த்தா ஏல உள்ளவங்கலாம் அவுட். இந்த மாதிரி உள்ளது தான் இது லக்கி ட்ரா. நமக்கு லக் இருந்தால் கிடைக்கும். அந்த விளையாட்டுலாம் இது வந்து 40 எபோவ் உள்ளவங்களுக்கு லேடிஸு. ரெண்டு பேர்ல யார் வின் பண்ணுறாங்க. அடுத்து ஜென்ஸுக்கான பேஸ்கெட் பால். இல்லை, யார் கரெக்டாக அந்த பேஸ்கெட்டில் பால் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஆக்சுவலி பேஸ்கெட் வந்து கொஞ்சம் ஷேக் ஆகிட்டு இருந்தது.
பெரிய மாமா போட்டிருந்தாங்க. போடையில் பால் வந்து அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே விழுந்து பேஸ்கெட்டோடு கவுந்துருச்சு. அடுத்து லேடிஸ்க்கான பேஸ்கெட் பால். ஆக்சுவலி இதில் வந்து எல்லாமே என் தம்பி கேட்ச் பிடிச்சிட்டான் பாதி. ஒரு சிலது தான் பேஸ்கெட்டுக்குள்ளே போகிறது, பேஸ்கெட்டுக்கு பக்கத்தில் போகிறது, பாக்கி எல்லாம் அவன் கேட்ச் பிடிச்சி. அடுத்தது வந்து லேடிஸ்க்கான சோடா குடிக்கிறது, கலர் குடிக்கிற. அதுக்கப்புறம் ஜென்ஸுக்கானது கலர் குடிக்கிற போட்டி. அடுத்து வந்து லக்கி ட்ரா வந்து ஜென்ஸுக்கானது. அப்புறம் பச்சை மிளகா சாப்பிட்ற போட்டி. ஆக்சுவலி இது வந்து இந்த பச்சை மிளகா சாப்பிட்ற போட்டியில் வந்து லேடிஸ்க்கும் இருந்தது. ஆனால் அதை நான் கேப்சர் பண்ணலை, அதை வீடியோ எடுக்கலை. அடுத்து இந்த பலூன் இந்த போட்டி. இந்த பலூனை வந்து 2 கையிலையும் கால்லையும் வச்சு, கால்களுக்கு நடுவுலையும் வச்சு யார் ஃபஸ்ட்டு போயிட்டு ரிட்டன் வராங்களோ அவங்க தான் வின்னர். இதில் வின்னர் வந்து அரசுக்குட்டி. அடுத்து சின்ன ஒரு 10 இயர்ஸ் ஓல்ட்லேருந்து 40 இயர்ஸ் ஓல்டு வரைக்கும் உள்ள பொண்ணுங்களுக்கான லக்கி ட்ரா. அது அடுத்த போட்டி வந்து நூல் இழுத்தல் போட்டி. இந்த நூல் இழுத்தல் போட்டியில் என்ன ஒரு மிஸ்டேக்னால், அந்த டை வந்து ரொம்ப டை மீன்ஸ் அந்த நூல் அந்த நூலுன்னு இல்லை, நூலுன்னு சொல்ல முடியாது. அந்த நாட்டு வந்து நடுசில் இருக்கிற அந்த பெரிய ரோப்பு வந்து சின்ன ரோப்பாக போயிடுச்சு. அதுதான் ப்ராப்ளம். அதனால் எல்லாருக்கும் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டாங்க, எல்லாருக்குமே வின்னாருன்ட்டு. அடுத்து வந்து இந்த எல்லாருக்கும் இந்த ஊதுதல் போட்டி இருந்தது, மாவு ஊதுதல் போட்டி. அடுத்து வந்து கார்ட்ஸ் மூலமாக நம்ம வந்து அந்த மாவு ஒன் பிளேஸில் இருந்து அடுத்த பிளேஸ்க்கு கொண்டு போய் வைக்கிற மாதிரி போட்டு எடுத்துச்சு. இதில் எவ்வளோ குவான்டிட்டி கொண்டு போகிறாங்களோ அதை பொறுத்து தான் வின்னர் பேஸ். இதுக்காண்டி வெயிட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, வெயிட்டிங் மிஷின்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து பானை உடைத்தல் போட்டி. போய் வேலையை பாருங்களா, டிபார்ட்மெண்ட் மேல போக கோபமா இருக்கிறான். இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி போக பஞ்சாயம். நீ பாக்க அடிய பார்த்தது என்ன அடிங்கிறத மட்டும். ஆக்சுவலி நான் போய் ஒரு இடத்துல போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அடிச்சோம். அப்போ அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து இதை நல்லா அப்டேட் பண்ணலாம். தடவை பார்த்துட்டு கயரெல்லாம் தடவை பார்த்துட்டு வரக்கூடாது. கயர்ல கம்பு பட்டாலும் அவுட்டு, சரியா? கயர்ல கம்பு பட்டாலும் அவுட்டு, ஒரே அடிதான் அடிக்கணும். அப்படி தடவிட்டே இழுத்துட்டு போக கூடாது கம்பை, சரியா? கயர்லாம் டச் பண்ணா அவுட்டு, கயர்லாம் டச் பண்ணா அவுட்டு. பார்த்துக்கங்க, போட்டி விதிமுறைகள் இதுதான். போட்டி விதிமுறைகளை தாண்டக்கூடாது. அப்படியே தப்பி தவறி போய் அடிச்சுட்டா பானை உடனே வாங்கிட்டு வரணும். 2வது போச்சு, இந்த அண்ணனே அடிச்சு வின் பண்ணிடுச்சு. அதை வந்து ஆக்கணும் அதில் ஒரு த்ரில்லிங் இருக்கும். இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. உடனே உடச்சனால இதில் வந்து அவ்வளோ 10 நிமிஷம் தான் இருக்கு. ஓகே, விட்டு அடுத்து வந்து
ஹஸ்பண்ட்ஸ் வந்து ஒய்ஃபை வந்து தூக்கி வைக்கிற போட்டி. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் இருந்தாங்க. 8 பேரில் கடைசியில் 2 பேர் தான் இருந்தாங்க. நான் இதில் வரலன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு நான் தூக்குறதா இருந்தால் நான் வரேன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். என்னால் தூக்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் நான் தூக்கிக்கிட்டேன். எங்கள் அக்கா வந்து சின்னக்காவை வந்து மாமா தூக்கிக்கிட்டாங்க. அம்மா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கடுத்து நம்மளை தான் வின்னர்னு சொன்னாங்க. ஆனால் 2 பேருக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து பசங்க டான்ஸ். டான்ஸ் அதுக்கப்புறம் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அதில் வந்து என்னோட மட்டும்தான் வீடியோ இருந்தது, அதனால் அதை போட்டிருக்கேன். நான் வந்து இந்த ஹஸ்பண்டை தூக்கி வச்சதில் வின் பண்ணனால அதுக்கு வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, எனக்கு கொடுத்தாங்க. மார்ச்லதுக்கு ஒரு பால் டப்பாவும் இன்னொரு கையில் ஒரு பலூனும் கொடுத்துருங்க. யாருக்கு? கப்பல்ஸ் போட்டி. அடுத்து எல்லாருக்கும் போட்டிருக்க ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோவாக இருந்தது, அதை எடுத்தேன். இது மாதிரி மேலும் மேலும் வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக எண்டில் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டோம், அதுதாங்க. Okay, bye. See you soon.